இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணியும் உங்களுக்கு லாஸ் ஆகுதா? RSI ஓவர் பாட்டில்னு சொன்ன உடனே நீங்கள் செல் பண்ணிட்டீங்க, அப்போ ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு ப்ரைஸ் உங்களுக்கு எஸ்ஆர் அடிச்சுட்டு நீங்கள் லாஸ் பண்ணுறீங்களா? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு இண்டிகேட்டருக்கும் ஆசிலேட்டருக்கும் இடையில இருக்க டிஃபரெண்ட் என்னன்னு புரியல. இந்த வீடியோ லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணணும், எந்த டைமில் கரெக்டாக ஆசிலேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத 100% உங்களுக்கு கிளாரிட்டி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கனெக்டட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது இண்டிகேட்டருக்கும் ஆசிலேட்டருக்கும் இடையே இருக்க டிஃபரெண்ட் என்ன. நிறைய பிகினர்ஸ் நினைச்ச விஷயம் என்ன பண்ணு, இந்த இண்டிகேட்டரும் ஆசிலேட்டரும் சேம் ஒரே விஷயம் தான் அப்படின்ட்டு. இதனால தான் அவங்க எடுக்கிற என்ட்ரி தப்பா இருக்கு, அவங்க எக்ஸிட் ஆகிற இடமும் தப்பா இருக்கு. ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்னா, இது ஒரு டெக்னிக்கல் அனலைஸ்க்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு டூல், ரைட்? இந்த டூலை எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் இப்போ ஒரு கிரிப்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கிரிப்டோ அதாவது அந்த பர்டிகுலர் கிரிப்டோட ப்ரைஸ், வால்யூம், டைம், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எந்த டிரெக்ஷனில் இருக்குது, இதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் எங்கே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் நம்ம இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது மேஜராக உங்களால் மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியலாம். அப்படி மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணாலே மார்க்கெட்டில் உங்களால் 50% ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இதுதான் உண்மையான ட்ரூத்தும் கூட. இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, சைட் பையில் இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் ஃபைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ இருக்க ட்ரெண்டு, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அப் ட்ரெண்ட் இருக்கட்டும், டவுன் ட்ரெண்டாக இருக்கட்டும், இந்த ட்ரெண்டு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். இல்லை இது வீக்காக இருக்கா, எப்போ ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிற இந்த ரிவர்சல் பாயிண்ட்டையும் நம்மளால் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதுனால ஃபைன் பண்ணிக்க முடியும். இல்லை மார்க்கெட் இன்னும் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது, இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நம்மளால் இன்னும் மார்க்கெட்டில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னாலும் நம்ம இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம அதெல்லாம் ஃபைன் பண்ணிக்க முடியலாம். இது மார்க்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணுற காமனான இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா, நம்ம மூவிங் அவரேஜ் சொல்லலாம், EMA சொல்லலாம், அப்புறம் வால்யூம் இண்டிகேட்டரை சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 50 EMA பிட்காயின் சார்ட்டில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, 50 EMAக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட், அதே 50 EMAக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிகேட்டரையும் நம்ம மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்களும் மார்க்கெட்டை டீப்பாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கோயின்சைட் அகாடமி நாங்கள் உங்களுக்கு ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி தரோம். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஸ்க்ரீன் தெரியல கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இந்த ஆசிலேட்டர்னா என்ன பார்ப்போம். இப்போ ஆசிலேட்டர்னு சொல்கிறது இது ஒரு டைப்பான இண்டிகேட்டர் தான். பட் இண்டிகேட்டரில் இது ஆசிலேட் ஆகும் மார்க்கெட்டில். இது எப்படி அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டான ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகும். நமக்கு 0லேருந்து 100 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த ஆசிலேட்டர் எப்போதுமே ஒர்க் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம RSI சொல்லலாம், ஸ்டோச் RSI சொல்லலாம். இதில் நமக்கு 2 ஜோன் இருக்கும், அதாவது ஓவர் சோல்டு ஜோன் அப்படின்ட்டு, ரைட்? இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வரும்போது மார்க்கெட்டோட மொமெண்டம் குயிக்காக ஷிஃப்ட் ஆகும், ரைட்? இந்த ரிவர்சல் பாயிண்டை யூஸ் பண்ணி நம்மளால மார்க்கெட்டில் கரெக்டாக டைமிங்கில் என்டர் ஆகணும் அப்படின்னா நம்மளால குயிக்காக மணியை மேக் பண்ண முடியும். இந்த ஆசிலேட்டரை சார்ட்டில் RSI ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுறீங்க. RSI 30க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இது ஓவர் சோல்டு ஜோன். நிறைய பேர் இந்த ஜோனில் செல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் செல் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் கம்மியாகும். இப்போ ப்ரைஸ் கம்மியாகுனா அது நமக்கு சீப்பாக கிடைக்குதுன்னு அர்த்தம். சீப்பாக கிடைக்கும் போது மார்க்கெட்டில் நமக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். அந்த டிமாண்ட்னால நிறைய பேர் பயப்படுவாங்க, அதனால மார்க்கெட்டோட ப்ரைஸ் மேலே போகும். இப்படி தான் இந்த ஆசிலேட்டர் ஒர்க் ஆகுது. இதே தான் மார்க்கெட் 70க்கு மேலே போனால் நம்ம ஓவர் சோல்டுன்னு சொல்லுவோம், அதாவது ஓவர் சோல்டில் ரெக்கட் பண்ணி, ரைட்? இதே மாதிரி தான் மார்க்கெட் நமக்கு 70க்கு மேலே போனால் இது ஓவர் போட் ஜோன்னு சொல்லுவோம். அதிகமான பேர் பை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ இங்கே நேச்சுரலாகவே சப்ளை அதிகமாக போகுது, சப்ளை அதிகமாகனா அதோட ப்ரைஸ் கம்மியாக போகுது. அப்போ நம்ம இன்டீரியர் வரும்போது நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும். இப்போ இந்த இண்டிகேட்டருக்கும் ஆசிலேட்டருக்கும் இருக்க கோவரான டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இண்டிகேட்டருங்கிறது ஒரு எப்படி எந்த ரேஞ்சுக்குள்ளே ஒர்க் ஆகும் அப்படின்னா அது அன்லிமிட்டட். ஒரு ட்ரிப், அதாவது கேண்டில் சார்ட் எங்கே எல்லாம் மூவ் ஆகுதோ அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளால் இண்டிகேட்டரை பார்க்க முடியும். அதே சார்ட், சேம் சார்ட்டே நீங்கள் ஆசிலேட்டர் எனேபிள் பண்ணி அப்படின்னா இது ஒரு ஃபிக்ஸ்டான ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது 0 to 100 ஒரு மீட்டர் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மீட்டருக்குள்ளே தான் நமக்கு ஆசிலேட்டர் ஒர்க் ஆகும், சரி? அதோட மார்க்கெட் கண்டிஷனை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் நம்மளால் கன்ஃபர்மேஷன் எடுத்து ட்ரேட் பண்ண முடியும். நமக்கு ஒன்று அப் ட்ரெண்ட் இருக்கணும், இல்லை டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். ஆனால் இந்த ஆசிலேட்டரை நம்மளால் சைட்வே மார்க்கெட்லையும், அதாவது ரேஞ்ச் மார்க்கெட்லையும் ஈஸியாக யூஸ் பண்ணி நம்மளால் ஓவர் சோல்டு ஜோனை ஃபைன் பண்ணி மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். இப்போ இதில் தர சிக்னல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் டிரெக்ஷனை ஷிஃப்ட் பண்ணதுனாலும் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இல்லை டிரெக்ஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்னாலும் நம்மளால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். இந்த EMAல ஸ்பெசிஃபிக்காக நமக்கு க்ரோஸ் ஓவர்ங்கிற விஷயம் கிடைக்கும். இந்த க்ரோஸ் ஓவர் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும் சரி, அப் அண்ட் டவுன் ட்ரெண்ட் பண்ணாலும் சரி, டவுன் அப் ட்ரெண்ட் பண்ணாலும் சரி, நமக்கு முன்கூட்டியே ஒரு லீடிங்காக ஒரு சிக்னல் தந்துடும் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் டிரெக்ஷன் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ட்டு. இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த EMA நம்ம மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறது, ரைட்? அதே மாதிரி தான் இந்த ஆசிலேட்டரில் நமக்கு இந்த ஓவர் சோல்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்ப்போம், இந்த டைவர்ஜென்ஸ். இந்த டைவர்ஜென்ஸ்ங்கிறது மார்க்கெட்டில் 98% மேலே ஒரு நல்ல வின்னிங் ரேஷியோ தரக்கூடிய ஒரு சிக்னல்ஸ். இது ரெண்டில் பிகினர்ஸ்க்கு எது பெட்டராக இருக்கும், இண்டிகேட்டர் ஆசிலேட்டர் அப்படின்னா இது ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பிகினர் ட்ரேடருக்கு ரொம்பவே ஈஸியாக அதை லேர்ன் பண்ணி மார்க்கெட்டில் அப்ளை பண்ணிக்க முடியும்.
ரைட். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒசிலேட்டர் யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் டைமிங் உங்களால் என்ட்ரு முடியும். ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி அப்படின்னா மார்க்கெட்டில் ட்ரேடிங்கிறது ரொம்ப ஈஸியாகும். இந்த வீடியோ யூஸ் பண்ணி வீடியோ லைக் பண்ணி கண்டிப்பாக காயின் ட்ரேடர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பெஸ்ட்டான இண்டிகேட்டரும் பெஸ்ட்டான ஒசிலேட்டரையும் கம்பைன் பண்ணி ஒரு டீட்டெயிலான ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்கலாம். அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அள்ளி போட்டுக்கோங்க.